ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து நல்லா ஐசிங் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். மதுரையில் கேக் டெலிவரி, அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரௌனி, ப்ளம் கேக் எல்லாமே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒயிட் கலரில் வந்து கொஞ்சமாக சாக்லேட் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் கலருக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட்டு கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட்டில் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிராஸ் நாசில் வந்து ப்ரௌன் கலர் ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாக்க எனக்கு வந்து கரெக்டான அந்த லைன் மாதிரி வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க அது அந்த ஓட்டையாக இருக்கும்ல, அது வந்து அடைச்சிக்கிட்டுருச்சு. அதை நான் பார்க்காம ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, எப்படியா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அதை வந்து நான் வந்து சர்க்கிளாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதனால் எந்த நாசில் எடுத்தாலும் அதோட ஓட்டையெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு ஊக்கு வச்சு குத்தி பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. க்ரீன் கலரையும் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் நாசில் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை இந்த மாதிரி கையை வந்து அப்படி சுற்றி சுற்றி விட்டுட்டு போட்டோம்னாக்கா அழகாக லீஃப் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இதுக்கு வந்து லீஃப் நாசில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த சைடும் கொஞ்சம் அந்த சைடுமா 2 பக்கமாக போட்டு எடுத்துக்கலாம். அதே நாசில் தான் நான் வந்து பூவுக்கும் யூஸ் பண்ணுறேன். லேசாக வந்து பிங்க் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே கேப் விடாமல் சுற்றி சுற்றி விட்டோம்னாக்கா அழகான பூ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூவுன்ட்டு. அதே மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் 2 பூ வரைஞ்சிட்டு கடைசியாக மொட்டு மாதிரி சின்னதாக வரைஞ்சி விட்டோம்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒயிட் கலர் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதை நல்லா ஓட்டையை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது அழகாக டாட் டாட்டாக வரும். பார்க்குறதுக்கு முத்து மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் இப்படி தான் டிசைன் போடணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்குதா இல்லையான்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ அப்படியே அங்கங்கே ஒயிட் கலர்லேயும் வச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா பனித்துளி மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்களான்ட்டு. பேக்கிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே நான் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். தேவைப்படுறவங்க அதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது 1/2 kg கேக் தான் இப்போ டெக்கரேஷன் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.